ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த ஆப்பம். பாருங்கள், இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. நான் சொன்னேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் அது ஒரு ஸ்லைடாக போட்டுறேன். ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். 400 கிராம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 300 கிராம் பச்சரிசி, 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து ஊற போட்டுடலாம். ஒன்றா உளுந்தாக தனியாக ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், 2 அரிசியும் கலந்து விட்டாச்சு. இதை நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாக ஊறணும். ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற டைம் இருக்கும். ஸோ 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உளுந்து தனியாக ஊற வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி சேர்த்து ஊற வச்சுட்டேங்க. உளுந்தையும் அதே மாதிரி தனியாக ஊற வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி உளுந்து ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிக்கலாம். தனித்தனியாக தாங்க அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசி அரைச்சிட்டேங்க. அதே போல் உளுந்து அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், மாவோட உளுந்து சேர்த்துட்டேன், உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்குவேங்க. உப்பு சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு எடுத்துட்டேன். காலையில் நல்லா புளிச்சிருச்சு மாவு. ஃபுல் நைட் வச்சுருந்தேன். தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. இது முதல் தேங்காய் பால், தண்ணி எதுவும் கலக்காத தேங்காய் பால். இதை சேர்த்தலாம். மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் கலந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மாவு ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் பாலோடு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் தான் நான் சேர்ப்பேன், சர்க்கரை சேர்க்க மாட்டேன். அதே போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வெல்லம் கரையணும். தேங்காய் பால் இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன். இப்போ ஆப்பம் ரெடி பண்ணலாம். பாருங்கள், மாவோட கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஆப்பம் ஊற்ற போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். இப்போ ஆப்பம் ஊற்றலாம். இப்போ ஆப்பம் ஊற்றலாங்க. இப்போ பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.